ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. காலைதோறும் புதிய கிருபைகளை தருகிற தேவன் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அவர் கிருபை தருவாராக. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன். நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்களாக. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 25வது வசனம், 26வது வசனம், 27வது வசனம், 28வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 526வது பக்கம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 25லிருந்து 28 வசனங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே. வானங்களை உண்டாக்கினவர். கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும், நல்லா கவனிங்கள், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து அந்த 4 வசனங்களை வாசிக்கலாமா? சத்தமா எல்லாரும் வாசிக்கலாம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை தியானத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். உம்முடைய வார்த்தையிலிருந்து எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய வார்த்தைகளை நீர் பேசும். நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு வேண்டிய வழிகளை எங்களுக்கு சொல்லும். நீர் எங்களிடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீரோ அதை கற்றுக்கொள்கிற மனதை தாரும். தேவனுடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும். ஆண்டவரே, பிரசங்கிக்கிற அடியானை உம்முடைய சிலுவையின் அடிவாரத்தில் மறைத்து கொள்ளும். உம்முடைய சத்தமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. இஸ்ரவேல் என்கிற தேவ ஜனத்தை அவர்கள் பலவிதமான இடுக்கடிலும் இக்கட்டிலும் இருந்தபோது கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருவதற்கு ஒரு காரணத்தை கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார். என்னை தேவ ஜனங்கள் ஆராதனை செய்யும்படி பார்வோனே, நீ இவர்களை என் தேசத்திற்கு அனுப்பிவிட வேண்டும். என்னை ஆராதனை செய்வதினாலே தான் அவர்கள் வாழ்க்கையின் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது என்று ஆண்டவர் பார்வோனுக்கு சொன்னார். மோசேக்கும் ஆண்டவர் சொன்னார். ஆரோனுக்கும் ஆண்டவர் சொன்னார். அத்தனை லட்சம் மக்களுக்கும் நீங்கள் என்னை ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்னார். நாம் இந்த கால நேரத்தில் தேவனை எந்த அளவிற்கு நாம் நம்முடைய நாவினாலே, நம்முடைய சரீரத்தினாலே, நம்முடைய மனதினாலே, நம்முடைய சிந்தனைகளினாலே, நம்முடைய உணர்வுகளினாலே, உணர்ச்சிகளினாலே அவரை எந்த அளவிற்கு நாம் உயர்த்துகிறோமோ, அவரை எந்த அளவிற்கு நாம் பாராட்டுகிறோமோ, அவரை எந்த அளவிற்கு நாம் புகழுகிறோமோ, அவரை எந்த அளவிற்கு நாம் உயர்த்துகிறோமோ, அந்த அளவிற்கு கர்த்தர் நம்மை உயரமான ஸ்தலங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. நீங்கள் உயர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். நீங்கள் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உங்கள் கஷ்டங்கள் மாற வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
வாழ்க்கையில் தேவன் ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று அவரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய குடும்பத்துக்குள்ளே வர வேண்டும் என்று அவரை நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் இந்த காலை நேரத்தில் தாவீது பாடின பாடல் இது. உடன்படிக்கை பட்டியை அவன் சுமந்து கொண்டு வரும்போது கர்த்தரை அவன் உயர்த்துகிறான், கர்த்தரை அவன் புகழுகிறான். ஜனங்களை பார்த்து சொல்றான், ஜனங்களே தேவனை நீங்கள் புகழுங்கள், தேவனை நீங்கள் உயர்த்துங்கள், தேவனை நீங்கள் கனம் பண்ணுங்கள், உங்கள் சத்தத்தால் அவரை உயர்த்துங்கள், உங்கள் வார்த்தையால் அவரை உயர்த்துங்கள். ஏன் என்றால் அவர் வெற்றி சிறந்தவர். வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அவரை உயர்த்த வேண்டும், ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும், ஏன் அவரை சோத்தரிக்க வேண்டும், ஏன் அவரை நாம் புகழ வேண்டும், ஏன் அவரை நாம் பாராட்ட வேண்டும், ஏன் நாம் அவரை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்றால் வேதத்திலே வாசிக்கிறோம். 25வது வார்த்தை சொல்லுது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். துதிகளையும் கனத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவர். நீங்கள் பாடினால் அது அவருக்கு தெளிவாக விளங்கும். நீங்கள் ஆராதனை செய்தால் அவர் புரிந்து கொள்வார். நீங்கள் அவரை ஸ்தோத்திர பலிகளினால் மகிமைப்படுத்தினால் அவர் அதை நன்றாக ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் அதே வார்த்தையிலே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அப்படியானால் கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் தனித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தாலும், ஒரு கூட்டு குழுவாக நீங்கள் அமர்ந்து தேவனை தேடினாலும், அல்லது திருச்சபையில் நடக்கிற நிகழ்ச்சிகளிலே வந்து நீங்கள் கலந்து கொண்டாலும், ஆராதனை என்கிற பெயரிலே ஞாயிற்றுக்கிழமை தோறும் அத்தனை பேர் நீங்கள் உள்ளே நிரம்பி இருந்தாலும் தேவன் உங்கள் மூலமாய் உயர்த்தப்பட வேண்டும். நம்மை மறைத்து தேவனை நாம் வெளிப்படுத்துகிற மக்களாய் மாறும்போது தேவன் அதரிசனமான காரியங்களை நம் நடுவிலே அவர் செய்கிறார். நம்மை கனம் பெற்றவர்களாய் மாற்றுகிறார். நம்முடைய தேவன் துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தில் கூடும்போது வாசம் பண்ணுகிறவர். 2 பேர் 3 பேர் ஒருமனப்படும் போது வாசம் பண்ணுகிறவர். 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது வாசம் பண்ணுகிறவர். அதே நேரத்தில் யார் நடுவிலே தேவன் வாசம் பண்ணுகிறார், நிலை நிற்கிறார், அசைக்க முடியாதவராக யாருடைய நடுவிலே நிற்கிறார் என்று சொன்னால் சபையே துதிக்கிறவர்களின் நடுவிலே, ஸ்தோத்திரங்கள் செய்கிறவர்கள் நடுவிலே, உண்மையான மனதோடு அவரை ஆராதிக்கிற நிலைமையிலே உள்ளே வரும்போது நீங்கள் பல மன அழுத்தத்தோடு வந்திருக்கலாம். கடந்த வாரங்களில் உங்களுடைய வீடுகளில் நடந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்திருக்கலாம். அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்களினாலே உங்கள் வாயினாலே ஆண்டவரை புகழும்படியாக வார்த்தை கூட உங்கள் வாயிலே வராமல் இருக்கலாம். அவரை உயர்த்துகிற வார்த்தைகள் உங்கள் வாயிலே வர வேண்டுமா? அவர் தருகிற சந்தோஷத்தின் நிறைவினாலேயே இந்த வாரங்கள் முழுவதிலும் எந்த விதமான சூழ்நிலைக்கு நேராக நாம் தள்ளப்பட்டாலும் அந்த சூழ்நிலைகளின் நடுவிலே தேவ பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் தேவ ஜனங்கள் தேவனை உயர்த்துகிற வாழ்க்கை செய்ய வேண்டும். காணிக்கைகள் கொடுப்பதை விட, பல காரியங்களில் பங்கெடுப்பதை விட, அவர் துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர், துதிக்கிற மனிதன் மேல் பிரிய வைக்கிறவர். அவரை நாம் புகழ்ந்தால் எப்படி அவரை புகழ்கிறோமோ அவர் அப்படியே இருக்கிறார். இயேசுவே நீ நல்லவர், அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னால் அவர் நல்லவர் தான். அவர் நல்லவர் தான். ஆண்டவரே நீர் பெரியவர் என்று சொன்னால் அவர் எல்லா தேவர்களை விட, எத்தனை தேவர்கள் உலகத்தில் இருக்கிறது என்று மக்கள் நம்பி போனாலும்
உங்களுக்கு பல தேவர்கள் தேவையில்லை, ஒரே ஒரு தேவன். அந்த ஒரே ஒரு தேவன் அண்ட சராசரங்களை உண்டாக்கிறவர். அவர் அருவியாய் சொருவியாய் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். அவரை தேடுகிற மக்கள் நடுவில் அவர் உலாவி வந்து கொண்டிருக்கிறவர். உங்களுடைய முக பாவனை அவர் பார்க்கிறார், உங்களுடைய கைகளை அவர் பார்க்கிறார், உங்கள் வாயின் சத்தத்தை அவர் பார்க்கிறார், உங்கள் மனதின் அழுத்தத்தை அவர் பார்க்கிறார். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறி நீங்கள் எதிர்பார்க்கிற முன்னேற்றம், ஆசீர்வாதங்கள் வருவதற்கும் தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். பார்த்தீர்களா? அந்த திட்டங்கள் முழுவதுமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கும் அவரை நாம் துதிக்க வேண்டும், அவரை நாம் புகழ வேண்டும், அவரை நாம் பாராட்ட வேண்டும், அவரை நாம் மெச்சிக்கொள்ள வேண்டும், அவரை நம்முடைய வாயினால் உயர்த்த வேண்டும். பல நேரங்களில் மனிதர்களை நாம் பாராட்டுகிறோம், நல்லது. அதைவிட தேவனை பாராட்டுவது, தேவனை மெச்சிக்கொள்வது, தேவனை ஆராதிப்பது, தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை வாயினாலே ஏறெடுப்பது, தேவ சமூகத்தில் வந்து இருதயத்தை அவரிடத்திலே கொடுத்துவிட்டு அவருடைய பிரசனத்திற்காக நாம் அவரை உயர்த்த உயர்த்த அவர் நம்மை உயர்த்துவார். அவரை உயர்த்தும் போது என்ன நடக்கும்? ஏன் அவர் எங்கே இருக்கிறார்? துதிகளின் நடுவில் இருக்கிறார். துதிக்கிற மக்கள் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறார். துதிகளிலே அவர் பிரியப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் நடுவிலே அவர் எதை கொண்டு வருகிறார் அல்லது எதை செய்து வருகிறார் என்றால் 27வது வார்த்தை சொல்லுகிறது, மகிமையும் கனமும், நல்லா கவனிங்கள், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும், வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது, அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்கள், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. நான் சொல்லுவதற்காக சொல்ல வேண்டாம், உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும்படி சொல்லுங்கள். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் ஆமென் சொல்லலாம். அவரை உயர்த்த சத்தமாய் அல்லேலூயா சொல்லலாம். அவர் உங்களை பார்க்கிறவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிற. அவருடைய சமூகம் எங்கே இருக்கிறது? அவரை தேடுகிற மக்கள் நடுவில் இருக்கிறது. அவரை தேடுகிற மக்கள் நடுவில். நீங்கள் வீட்டில் தனியாக இருந்தால் அவருடைய மகிமை உங்கள் நடுவில் இருக்கிறது. நீங்கள் குடும்பமாக வீட்டிலே வசித்தால் உங்கள் குடும்பத்தில் அவருடைய மகிமை இருக்கிறது. நீங்கள் சபையாக கூடி வரும்போது சபையின் நடுவிலே அவருடைய மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலே மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. இது ஆழமா நம்ப முடியுமா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்கள் வெட்கத்தை மறந்து, உங்கள் சஞ்சலத்தை மறந்து, உங்கள் வேதனைகளை மறந்து, உங்கள் போராட்டத்தை மறந்து, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டத்தை மறந்து அவரை நீங்கள் உயர்த்தும் போது அவர் உங்களை உயர்த்துவார். அவரை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். அவரை நீங்கள் கனப்படுத்தும் போது அவர் உங்களை கனப்படுத்துவார். ஏனால் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஆமென். அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. எனவே ஜனங்களே, ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு என்ன செய்யுங்கள்? மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கே சொல்லுங்க. என்னுடைய கனம், என்னுடைய மகிமை, என்னுடைய புகழ்ச்சி, என்னுடைய பாராட்டு, என்னுடைய ஸ்தோத்திரம், என்னுடைய துதி, என்னுடைய பாடல், என்னுடைய ஆராதனை கர்த்தருக்கே, 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 கர்த்தருக்கே. ராஜாவாகிய தேவன் இந்த கால நேரத்திலே, அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் அவருக்கு மகிமை செலுத்துகிறாய் என்கிற உணர்வில் நீ இருந்தால் நீ எதையும் பார்த்து அமைதியாக இருக்க மாட்டாய்.
ஒரே ஒரு சிந்தனை உங்களுடைய வாழ்க்கை இருக்கும், கர்த்தரை மகிமைப்படுத்த இன்றைக்கு வாரத்தில் ஒரு நாள் கர்த்தர் எனக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு இப்படி உருவாக்கி தருகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காகவே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்கிற அந்த மிகப்பெரிய ஆழமான நம்பிக்கை முதலாவது நமக்கு வர வேண்டும். வீட்டிலிருந்து நான் புறப்படும் போது இன்றைக்கு நான் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறேன், கர்த்தரை நான் உயர்த்த போறேன். என் துக்கம், என் கவலை, என் நெருக்கம், என் போராட்டம், என் வேதனையான அனுபவம், இதையெல்லாம் கொண்டு போய் அவரை நான் உயர்த்துவேன். அவர் இவைகளிலே தலையிடுவார், அவர் இவைகளிலே பார்த்து கொள்வார். ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். அப்ப கர்த்தருடைய வல்லமை நமக்கு கிடைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிழ்ச்சி ஆராதனையிலே உங்களுக்கு மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் ஒரு போதகர் பிரசங்கிப்பதினாலே மகிழ்ச்சி வராது, அல்லது இசை ஞானிகள் நன்றாக வாசிப்பதினாலேயும் மகிழ்ச்சி வராது. பாடகர் குழுவினர் முதல் இரவே அவர்கள் ஜெபம் பண்ணி தேவ பயத்தோடு போதகருடைய வழிநடத்துதலோடு இங்கே வந்து அவர்கள் நின்று உங்களை உற்சாகப்படுத்த பாடல்களை பாடுவதினாலே மகிழ்ச்சி வராது. அல்லது இந்த ஆடியோ சிஸ்டத்தை இயக்கி கொண்டிருக்கிறவர்கள், இந்த வீடியோக்களை இயக்கி கொண்டிருக்கிறவர்கள், இந்த ஆராதனை எவ்வளவு உச்சக்கட்டத்தில் நன்றாக இருக்க வேண்டுமோ அதற்காக பிரயாசப்படுகிறார்களே, இவர்கள் எல்லாரின் மூலமாக உங்களுக்கு மகிமை, மகிழ்ச்சி வராது. உங்களுக்கு மகிழ்ச்சி வர வேண்டும், உங்களுக்கு மகிமை வர வேண்டும், உங்களுக்கு வல்லமை வர வேண்டும், உங்களுக்கு கனம் வர வேண்டும் என்றால் நீங்கள் அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும், நீங்கள் அவருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும். ஆமேன் என்று சொல்லும் போது போதகரை பிரியப்படுத்த நீங்கள் ஆமேன் சொல்லவில்லை. ஆம் ஆண்டவரே, இப்படியே எனக்கு ஆகட்டும், அல்லேலூயா என்று சொல்லும் போது யாரோ உங்களை பாராட்டுவதற்காக நீங்கள் அல்லேலூயா சொல்லவில்லை. அவர் மேல் உள்ள அந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை தருகிறாரே, ஒரு சின்ன உற்சாகத்தை தருகிறாரே, ஒரு உணர்வை தருகிறாரே. அந்த மகிழ்ச்சியை, அந்த உற்சாகத்தை, அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற அதுதான் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டுகிறோமே அவருக்காக, பாடுகிறோமே அவருக்காக. இந்த மனநிலை உங்களுக்கு வந்துவிட்டால் ஆராதனையை முடக்குவதற்கு அசுத்தாவிகள் செய்கிற வேலைகள் என்ன என்றால், ஆலயத்துக்குள்ளே ஜனங்கள் வந்தாலும் அவர்கள் அந்த ஆராதனையோடு ஒத்து போகக்கூடாது, அவர்களை அமைதியாய் உட்கார வைப்பது, அவர்களை அப்படியே மரண பயத்துக்குள்ளே ஆழ்த்துவது, அவர்கள் பலிபீடத்தை பார்க்க விடாதபடி அவர்களை தலைகளை கீழே தாழ்த்தி போடுவது, இது அவர்கள் செய்கிற வேலை அல்ல. சபைக்கு விரோதமாய், தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாய் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. நீங்கள் அவர்களை கடிந்து ஜெபம் பண்ணக்கூடாது, கிரியை செய்கிற அந்த ஆவிகளை கடிந்து ஜெபம் பண்ண வேண்டும். தேவ சமூகத்தில் இருக்கும்போது நம்முடைய துக்கம் மாறுகிறது. நம்முடைய வேதனைகளுக்கு, நம்முடைய காயங்களுக்கு கர்த்தர் மருந்து போடுகிறார், காயம் கட்டுகிறார். பேச முடியாத நம்முடைய வாயை பேசும்படி வாய் திறக்கிறார். சிரிக்க முடியாத நம்மை சிரிக்க வைக்கிறார். ஆனந்த கண்ணீர் வடிக்க வைக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவன் நம்மை கொண்டு செய்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணும் போது அவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நடத்துகிறேன். அன்பு சகோதரனை, அன்பு சகோதரியே, இந்த காலை ஆராதனையிலே தேவனுடைய தயவையும் இரக்கத்தையும், தேவனுடைய வல்லமையும், தேவனுடைய ஆசீர்வாதத்தையும், தேவனுடைய மகிழ்ச்சியையும், தேவனுடைய சத்துவத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிற நீங்கள் கர்த்தரை உயர்த்துகிற மக்களாய் மாறுங்கள். உங்கள் வாயிலே அவரை உயர்த்தி பாருங்கள்.
அவருக்கு நீங்கள் மகிமையை செலுத்தி பாருங்கள். முடிந்தால் இந்த அதிகாரம் முழுவதில் நேரம் கிடைத்தால் பொறுமையாய் நிதானமாய் ஆவியானவரே இதிலிருந்து எனக்கு சத்தியத்தை தாரும் என்று சொல்லி பாருங்கள். தாவீதினுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சிறப்பு அம்சங்கள் இருந்தாலும் தாவீது தேவனுடைய ஆராதனை வீரனாய் காணப்பட்டபடினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய பிரச்சனை என்னை நிரப்பணும் பாஸ்டர், நான் இருந்த நிலைமையிலிருந்து மேலான ஒரு நிலைமைக்கு நான் வரணும் பாஸ்டர், என் பிள்ளைங்க உயர்வான ஒரு இடத்திற்கு போகணும் பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற காரியம் எனக்கு நிறைவேறினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாஸ்டர் அப்படின்னு யாரெல்லாம் மனசுக்குள்ள நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அப்படி என்ன எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும், எதுவானாலும் அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. தீமையாய் இருந்தாலும் நன்மையாய் மாற்ற அவரால் முடியும். மரண வாசனை வீசுகிற இடத்திலே ஜீவ வாசனை வீசுகிற ஒரு மதுரங்கமாய் மாற அவராலே முடியும். இல்லாதவனை உண்டு பண்ணுகிறது வல்லமை அவரிடத்திலே உண்டு, முடியாததை முடித்து தருகிறவர் உண்டு. ஆகினாலும் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கே அந்த மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கு அந்த புகழை கொடுங்கள், கர்த்தரை உங்கள் நாவினாலே உயர்த்துங்கள், கர்த்தரை நீங்கள் துதியுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் கர்த்தரை உயர்த்த விரும்புகிறேன் பாஸ்டர்? ஹல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு செகண்ட் உங்க கைகளை தட்டி கொண்டே கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். வாயில ஏதாவது வரணும், கையை மாத்திரம் தட்டக்கூடாது. வாயில ஏதாவது அவரை உயர்த்தணும், அவரை உயர்த்தணும் ஏதாவது வாயில. ரபா கபா லபா ரபா. ஆவியானவரே, ஆவியானவரே நீங்க கிரியை செய்ய இறங்குங்க, நீங்க கிரியை செய்ய இறங்குங்க. நீ சும்மா இருப்பாய், நான் செயல்படுவேன் என்று சொன்னீரே. ரிம்பாலா ஹந்தர ரபா ரியம்பாலா ரபா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் சிறப்பானதை தருகிறவர். உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே புகழ், உமக்கே வல்லமை. வல்லமை உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது, கனம் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது, மகிழ்ச்சி உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது, ஆரவாரம் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. வல்லமையை ஆண்டவரே உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். துதியின் வல்லமையை, சோத்திரத்தின் வல்லமையை, கைகளை தட்டுகிற வல்லமையை, வாயை திறந்து இயேசுவை ஆராதிக்கிற வல்லமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மகிமையை, இந்த வல்லமையை, இந்த புகழ்ச்சியை, இந்த மகிழ்ச்சியை எப்படி நாம் ஆராதனையிலே தேவனுக்கு செலுத்த வேண்டும்? நம்பர் 1, எப்படி நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் அல்லது எப்படி தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை நாம் கொண்டு வர முடியும்? அவர் நமக்கு கொண்டு வருகிற மகிமை வேற. நாம் அவரை உயர்த்தி பேச வேண்டாமா? நன்மை செய்தவருக்கு நாம் பாராட்டு தர வேண்டாமா? பெண்கள் சைடு இருந்தால் ஆமேன் வருகிறது. ஒரு சிலர் ஆமேன் சொல்வதனால் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள் எப்படி நாம் அவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். சங்கீதங்களின் புத்தகம் 47வது சங்கீதம் 1வது வசனம் 6வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 47 முதல் வசனம் 6வது வசனம். சகல ஜனங்களே, சகல ஜனங்களை கை கொட்டி, நல்லா கவனிங்க, சகல ஜனங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். போதும் கவனிங்க, அதுல 3 காரியம் இருக்கு. சகல ஜனங்களை. முன்னால் இருக்கிற பிரதர்ஸிலே நீங்கள் மாத்திரம் கைதட்டுங்கள் அப்படின்னு இருக்குதா? பின்னால இருக்கிறவர்களே நீங்கள் கைதட்டுங்கள் பைபிள் இருக்கிறா? உங்க பைபிள் அந்த இடத்துல நீங்க பைபிளை மூடிடாதங்க, அப்படியே திறந்து பாருங்க. அவர் சொல்றார், உள்ளே இருக்கிற சகல ஜனங்களே, அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதை நீங்கள் அவருக்கு தர வேண்டும். நம்மிடத்தில் ஒருவர் எதிர்பார்த்தால் அதை நாம் செய்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை, நாம் அதை செய்கிறோம். ஐயா நீங்க வரணும், நீங்க இதை நடத்தணும், நீங்க இதை செய்யணும், நீங்க இருக்கிறது எங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு நபர் சொன்னால் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள், நாம் போய் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்களும் நானும் தேவனிடத்தில் பல நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெறத்தானே எதிர்பார்த்து வருகிறோம்.
நீங்கள் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் நுழைந்தால் எப்படி வந்தீர்களோ அப்படியே போவீர்கள். நான் விசுவாசியா இருக்கிற காலத்தில் ஆராதனைக்கு ஒரு நாள் நான் லேட்டா போனது கிடையாது. வீட்டை பூட்டுவதற்கு முன்பு கை குழந்தையை கையிலே தூக்கி கொண்டு கதவை பூட்டுவதற்கு முன்பு, ஆண்டவரை, இன்றைக்கு ஆராதனைக்கு நாங்கள் செல்கிறோம், எங்களோடு நீர் வர வேண்டும். சனிக்கிழமை இரவே ஜெபம் பண்ணுவோம், எங்கள் ஐயாவை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், அவர் மூலமாக வருகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக வரணும். தேவனே, நீர் எங்களோடு வாரும். எவ்வளோ சீக்கிரமாய் கதவை பூட்டிவிட்டு அந்த பூட்டுக்கு ஒரு ஜபம், ஆண்டவரே இந்த பூட்டு டக்குன்னு வந்துடக்கூடாது, நாங்கள் வரந்தட்டி இந்த பூட்டை நீங்கள் காவலுக்காகுங்க. வந்தவுடன் அங்கே வீட்டுக்குள்ள ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏன்னா குடும்பத்தில் எல்லாம் சொல்லிட்டானுங்க, கிறிஸ்தவன் ஆகிட்ட, பங்கு கிடையாது, பாத்திரம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, வீட்டுக்கும் வரக்கூடாது. வாழ்ந்தோம், இன்று வரை வாழ்கிறோம். இயேசு வாழ வைக்கிறார். அந்த தைரியம் நமக்கு உண்டு, அந்த விசுவாசம் உண்டு. காலையிலே எழும்பி கர்த்தரை தேடி சனிக்கிழமை இரவு ஆலய ஆராதனைக்காக ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோடு வரும்போது அந்த ஆராதனை எங்களுக்கு மதியம் 2 மணிக்கு முடியும். 10 மணிக்கு ஆரம்பிக்கிற ஆராதனை 2 மணிக்கு அது முடியும். அதுக்கப்புறமா எங்கள் ஐயா உள்ளே போயிட்டு ஒரு பூஸ்ட் குடிச்சிட்டு துணியெல்லாம் மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே குளிச்சுட்டு வந்துடுவார். ஏன்னா வேர்த்து இதாகிடும். அதுக்குள்ளேயும் புதிய மக்கள் எல்லாம் வரிசையாக உட்கார வச்சு 5 நிமிஷத்தில் அவங்களுக்கு காஸ்பல் சொல்லுவோம். உனக்கு விடுதலை வேண்டுமா, அற்புதம் வேணுமா, இயேசுவை எப்படி நம்பணும், எப்படி சர்ச்சுக்கு வரணும், 5 நிமிஷத்தில் காஸ்பல் சொல்லுவோம். வந்து ஐயா ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுவார். நான் தான் முன்னாள் வரிசை உட்காந்து ட்ரம் அடிப்பேன். ட்ரம் அடித்து பாட்டு பாடிக்கொண்டே இருப்பேன். அவருடைய வாயின் அசைவுகள் எல்லாவற்றையும் பார்ப்பேன். ஒரு நாள் அந்த மனிதனோடு வாழ்ந்ததினாலே தேவன் இன்றைக்கு நம்மை மேலே கொண்டு வந்து உயர்த்தினார். ஆண்டவருக்காக நாம் செய்கிற எந்த தியாகமும் வீணாகாது. அதற்கு யார் நன்றியா இருக்கிறார்களோ இல்லையோ, அவர் நன்றியா இருப்பார், அவர் நன்றியா இருப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஆயத்தத்தோடு நீங்கள் வர வேண்டும், ஒரு எதிர்பார்ப்போடு வர வேண்டும். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் எக்ஸாமுக்கு போகிற பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு போகிறார்கள், படிக்கிறார்கள், முன்னேறுகிறார்கள், வேண்டிய பேனாக்கள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து ஒரு எதிர்பார்ப்போடு போகிறார்கள். ஹாலுக்குள்ளே நுழைவதற்கு முன்பே 10 நிமிஷத்துக்கு மேலே அங்கே இருக்கிறாங்க. யாரு நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கி நல்லா தேர நினைக்கிறீங்க? எப்படியோ இருக்கிறவங்க எந்த நேரத்திலும் போவாங்க, எதையோ விட்டுட்டு போவாங்க, அதெல்லாம் போவாங்க, ஒரு பேனாவோட போவாங்க. அது சிலலாம் எழுதாமல் இருக்கும். ஏன்னா வீட்டில் எழுதி பார்த்து போகிறது கிடையாது, கையில் கிடையாது. நீங்கள் முன்னேற்றம் அடைய விரும்புகிறீர்கள், காலை நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் தேவன் உங்களிடம், நீங்கள் தேவனிடத்தில் எத்தனையோ காரியங்களை எதிர்பார்க்கிறீர்கள். தேவனிடத்தில் நாம் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும், ஊழியராகி எனக்கு வேறு பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு வித்தியாசமான கஷ்டங்கள் இருக்கும், எனக்கு வேற வித்தியாசமான கஷ்டங்கள் இருக்கும். இதில் எந்த நபரும் எந்த நீதிமானும் விதிவிலக்கே கிடையாது. தமிழ்நாட்டில் பழமொழி சொல்றாங்க, விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படிம்பாங்க. கர்த்தருக்கு தோத்திரம், அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால நேரத்தில் தேவன் நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். கம்பீர சத்தமாய் என்ன செய்யுங்க? ஆர்ப்பரியுங்கள். இது நான் சொல்லலைங்க, உங்க கையில் இருக்கிற பைபிள் சொல்லுது. யாரெல்லாம் பைபிளை வாசிங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? அப்போ வாசித்தீங்களோ, வாசித்த உங்களுக்கு சொல்லுது, வாசிக்காத உங்களுக்கும் தான் சொல்லுது. அப்போ வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் பிரதரே, சிஸ்டரே, ஆண்களே, பெண்களே, அவங்களே, இவங்களே, நீங்க பாடுங்க, நீங்க கை கொட்டுங்க, நீங்க கம்பீர சத்தம் விடுங்கன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? சகல ஜனங்களே என்ன செய்யுங்க? கை கொட்டி. ஆனா நாம எப்படி வாசிருக்கோம்னா கை கட்டி. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிற சகல ஜனங்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கை கொட்டி. ஒரு கிறிஸ்தவனுடைய கைகள் மூலமாய் ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்தணும். வாலிப தம்பிமார் உங்களுக்கெல்லாம் சொல்றேன், உட்கார்ந்து இருக்க வாலிப தங்கச்சிமாரெல்லாம் சொல்றேன்,
ரோட்ல நீங்க கை தட்டி போங்கன்னு சொல்லலை. ஆலயத்திலே அவரை மகிமைப்படுத்துவதிலே ஒரு காரியம் கைகளை தட்டுவது. அல்லேலூயா. கைகளை தட்டுவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி, ஆமா, கைகளை தட்டிக்கிட்டு சும்மா இருக்காங்க. தேவனுக்கு முன்பாக என்ன செய்யுங்க? கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணுமா? சத்தமா ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை வயதானவர்கள் அல்லது வியாதிப்பட்டவர்கள் சத்தமா ஆராதிக்க முடியாது. இப்போ நான் ஐயா இருக்கிறேன், இந்த சத்தத்தையே தாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்கிறாங்க. உண்மை. ஆனால் நான் வியாதிப்படுவதற்கு முன்பு என்னுடைய சத்தம் இதை விட 10 மடங்கு இருக்கும். சிலருக்கு அது எரிச்சலை கொடுக்கும், சிலருக்கு அது ஆத்திரத்தை கொடுக்கும். சிலர் இவர் ஏன் இவ்வளவு சத்தம் போடணும், மைக்கு தான் கையில் இருக்குங்கிறாங்க. என்னதான் மைக்கை குறைச்சி வச்சாலும் ஒருவன் ஆவியோடும் உண்மையோடும் உணர்வு பூர்வமாய் கர்த்தர் சமூகத்தில் பேச ஆரம்பிக்கும் போது, ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது, துதிக்க ஆரம்பிக்கும் போது அவன் சத்தம் தானாகவே உயரும். அவன் கைகள் தானாகவே உயர்த்தப்படும். கம்பீர சத்தமாய் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அவரை ஆர்ப்பரித்து. கர்த்தர் இது 6வது வசனம் எப்படி இருக்கு பாருங்க. தேவனை போற்றி பாடுங்கள். பாருங்க, தேவனை ஆராதனை என்பது தேவனை போற்றி பாடுகிற ஒரு அனுபவம். நீங்க யாரை பாராட்ட வந்திருக்கீங்க சொல்லுங்க. அப்ப தேவனை பாராட்டுறதுக்கு உங்க வாயில ஒண்ணுமே இல்லையா? தேவன் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையா? தேவன் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையான்னு நான் கேட்கிறேன். ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? கர்த்தர் அதை செய்தவர் இன்னும் எதற்காக எதிர்பார்க்கிறீர்கள்? அதை செய்ய மாட்டாரா? இவ்வளவு தூரம் முன்னேறின உங்களை இன்னமும் முன்னேற்ற அவராலே முடியாதா? சில தோத்திரங்களை துதிகளை ஏறெடுத்ததிலே ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார் என்றால், இன்னும் வேத வசனத்தின் அடிப்படையில் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த, உயர்த்த, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் வல்லமையுடையவர். அப்படியானால் இசை வாசிக்கிற வல்லுனர்கள் அல்ல, பாடுகிற பாடகர்கள் அல்ல, எல்லா வேலைகளையும் செய்கிறவர்கள் அல்ல. இன்னைக்கு ஏன் அநேகர் சில நேரங்களில் பாடல் நல்லா இல்லை என்று சொல்கிறீர்கள்? சில நேரங்களில் என்ன வாசிக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள்? சில நேரம் இவங்களை விட நான் பெருமையாக பாடுவேன் சொல்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இந்த அனுபவத்துக்குள்ளே வரல. நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வராமல் எதையோ ஒன்றை பார்க்க வந்திருக்கிறீர்கள், யாரையோ ஒன்றை பார்க்க வந்திருக்கிறீர்கள், எதையோ ஒன்றை கண்டுபிடிக்க வந்திருக்கிறீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் லைஃப் ஸ்டைல் டோட்டலாக இன்னைக்கு மாறணும். அல்லேலூயா, மாறணும். ஆமென். ஒரு சமயத்தில் ஒரு பாஸ்டர் வாரம் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்ய சமயத்திற்கு பிரசங்கம் பண்ணுவார். அடுத்த வாரத்தில் என்ன பேசுறான்னு வந்தாராம், அதையே பேசினாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 மாசமா அதையே பேசினாராம். புளிச்சு போகும்ல, செடிச்சு போகும்ல. கோபம் வந்து திடீர்னு அந்த பிரதர் வந்து கேட்டாராம், பாஸ்டர் நீங்கள் மாற்றி வசனத்தை பேசுறதுக்கு ஒரு வசனமே கிடையாதா? மனம் திரும்புங்க மனம் திரும்புங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. அவர் சொன்னாராம், 1 மாசமா மனம் திரும்பல பேசுகிறேன், நீ மனம் திரும்ப வரை பேசிக்கொண்டே இருப்பேன், அடுத்த செய்திக்கு நான் போக மாட்டேன். விளங்குதா உங்களுக்கு? ஹலோ, இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே தான் பாஸ்டர் நான் இருக்கிறேன், இங்கே கை வச்சு ஆமென்னு சொல்லுங்க. இல்லை உடம்பு இங்கே இருக்கு பாஸ்டர், மனசு எங்கேயோ போயிடுச்சுங்கிறங்க. அல்லேலூயா. சபைக்குள்ளே சத்தியம் யாருக்கு பேசப்படுகிறது? இயேசுவுக்கா? சத்தியம் யாருக்கு பேசப்படுகிறது? அதனாலதான் பைபிள் இருக்குது, பைபிள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். உங்களுக்கு நான் பேசும்போதே தேவன் என்னோடு பேசுகிறார், என்னோடு தேவன் பேசும்போதே உங்களோடு பேசுகிறார். தேவன் ஒரு சாராருக்கு மாத்திரம் பேசுகிற ஆண்டவர் அல்ல. இங்கே இருக்கிற, முன்னாலே இருக்கிற சிறுவர்கள் நடுவில் இருந்து மேலே இருக்கிற அங்கே வரை, அங்கே இருக்கிற அவர்கள இங்கே வரை தேவன் தம்முடைய சபையில எழுந்தருளி இருக்கிறார், சபையில இருக்கிறார், சபையில நடந்து கொள்கிற விதத்தை கவனிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சகல ஜனங்களே, கையை நீங்கள் தட்டி கம்பீர சத்தமாய் அவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். ஒரு விக்கிரகம் பார்க்காது, பேசாது, நடக்காது, புரியாது, தெரியாது, எதையும் செய்ய அதால் சக்தி இல்லவே இல்லை, சக்தி இல்லவே இல்லை. இயேசுவிற்கு சக்தி உண்டு. இயேசு பேசுகிற ஆண்டவர், இயேசு உங்கள் உணர்வுகளை புரிகிறவர்,
உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நான் உன்னுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட விரும்புகிறாயா? என்னுடைய வல்லமையை நீ அனுபவிக்க ஆசைப்படுகிறாயா? என்னுடைய கனம், நான் உனக்கு தருகிற கனம், நான் உனக்கு தருகிற உயர்வு. தேவனுடைய பிள்ளைகளே, கனம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? வல்லமை அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. புகழ்ச்சி அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. அல்ல பேர் ஆனந்தம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. இதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆராதனையிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், தேவன் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால், கைகளை நன்றாக தட்டி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சத்தமிட்டு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமிட்டு ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு மகிமை. 6வது வசனம் எப்படி சொல்லுது? தேவனை போற்றி பாடுங்கள். அவரை என்ன செய்யணும்? போற்றி பாடுங்கள். அவரை புகழ்ந்து பாடணும். அவரை புகழ்ந்து பாடுறதுக்கு ஏதா இருக்கா? அல்லேலூயா. தஞ்சாவூர்ல இருந்து ஒரு ஐயா 5:30 மணி ஆராதனையை கவனிப்பார். நேரடியாக அவருடைய மகனையும் மருமகளையும் பேரப்பிள்ளைகளையும் பார்க்க தேனிக்கு வந்தார். அன்னைக்கு அவரை நான் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சேன். அப்போ அந்த ஐயா சொன்னார், 4 மணிக்கே காலையில் எழுந்திரிச்சிருவேன் ஐயா, ஊழியம் செய்கிறார். 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன், 5:30 மணிக்கு உங்கள் ப்ரோக்ராமில் நான் உட்காருவேன். அதுவும் நீங்கள் வந்து ஆண்டவரை போற்றி புகழ்கிற அந்த வார்த்தையை நான் கேட்டா எவ்வளவு இவர் கடவுள் மேலே பிரியர்ந்தா சொல்லுவார். ஆமென். கருணாகரனே, கிருபையின் மூர்த்தியே, அன்பின் வடிவமே, ஆற்றல் பெற்றவரே, அருள்நாதரே, நித்தியானந்த தேவனே, நிலைத்திருக்கிறவரே, நீங்காதவரே, நன்மைகளின் தேவனே, அற்புதங்களின் தேவனே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, சிறப்பானவரே, சிறப்பாயனை வைக்கிறவரே, திறப்பின் வாசலை எனக்கு திறக்கிறவரே, அடைத்த கதவுகளை திறந்து தருகிறவரே, அற்புதமான செயல்களை காண செய்கிறவரே. எத்தனையோ அடைமொழி வார்த்தைகளை சொல்லி அவரை போற்றி என்ன செய்யணும்? பாடுங்கள். பாடுங்கள் சொல்லிட்டு நிறுத்தல, பாடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடுங்கள், பாடுங்கள், பாடிக்கொண்டே இருங்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவனுடைய வீடுகளில் பாடலின் சத்தம் கேட்க வேண்டும். அடுத்த வீட்டை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அந்த சத்தம் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அப்ப சொல்றாரு, அவர் என்ன சொல்றார்? தேவனை போற்றி பாடுங்கள், 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 நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், பாடுங்கள். சொல்லுங்கள், தேவனை போற்றி பாடுங்கள், தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், ராஜாவை போற்றி பாடுங்கள், 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 பாடுங்கள். ஹல்லேலூயா. ஓ யந்தரலபக்கத்தி அந்தரலபா. நீ ஏன் எதை பற்றியோ பாடிக்கிட்டு இருக்க? யாரை பற்றியோ நீ ஏன் பாடுற? எந்தெந்த பாட்டிலையோ ஏன் பாடுற? கர்த்தரை நீ பாடி அவருக்குள்ளே தான் நம்முடைய மகிழ்ச்சி. பாட 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 தேவன் மகிமைப்படுவார். 100வது சங்கீதத்தை பாருங்கள், 1-2 வசனங்களை கவனிங்கள். 100வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். பூமியின் குடிகளே, பூமி பாருங்க சொல்றார், சகல ஜனங்களே முதல்ல சொன்னார். இப்ப சொல்றாரு, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஐயா, கர்த்தரை எப்படி பாடணுமா? கம்பீரமாய் பாடுங்கள். எப்படி பாடணும்? அல்லேலூயா. ஆகினால வாசிங்க அந்த முதல் 2 வசனத்தை சத்தம் வாசிங்க. பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே எல்லாரும் என்ன செய்யுங்க? கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரை மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். சந்நிதி முன்னால என்ன செய்யுங்க? வாருங்கள், வாருங்கள் சொல்லிட்டு சொல்றார். 4வது வசனத்தை பாருங்க, 6வது வசனத்தை பாருங்க. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை அவருடைய நாமத்தை ஹல்லேலூயா, அவருடைய நாமத்தை என்ன செய்யுங்கள்? ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய வாசல்களில் வரும்போதே எப்படி வாங்க? அவருடைய வாசல். ஹல்லேலூயா. கடவுளை இங்க நல்லா ஆராதிச்சியா, துதிச்சியா, தேவ பிரசனத்தை உணர்ந்தியா, ஆவில நிரம்பினையா, வேற எங்கேயும் போகாத. அந்த துதியோட சோத்திரத்தோட வீட்டுக்குள்ள நுழை. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள நுழை.
ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஆகாரத்தை நல்லா புசி, கர்த்தருக்கு தோத்திரம், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. கேரள சபைகள் நமக்கு உண்டு, 9 சபைகள் உண்டு. கேரள சபைகளில் ஐயா அப்பப்போது அந்த சபைகளை போய் உற்சாகப்படுத்துகிறேன், மக்களோடு பேசுகிறேன். வருமானங்கள் இல்லை, அவர்களை வாழ வைப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ நம்மளால் எதையாவது ஒன்றை செய்து விட்டு வருகிறோம். நன்றியாக இருப்பதும் நன்றி இல்லாமல் இருப்பதும் அதை பொறுத்து. கர்த்தர் இயேசு நன்றியாக இருப்பார்கள் என்று சொல்லி அவ்வளோ அற்புதங்களை செய்தார், அவ்வளோ அடையாளங்களை செய்தார். ஆனால் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று போதித்தார். ஹல்லேலூயா. நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று போதித்தார். சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, ஒருவன் தான் நீ நன்றியாய் வந்தாயா என்று கேட்டார். ஹல்லேலூயா. நன்றியாய் இருப்பார்கள் என்று இயேசு எல்லாருக்கும் செய்யவில்லை. அவருக்கு பிதா கொடுத்த ஆவியின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வந்தவர்களுக்கு, போனவர்களுக்கு, விரும்பினவர்களுக்கு, விரும்பாதவர்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். நன்றியை அவர் எதிர்பார்க்கவில்லை. நன்றி எதிர்பார்த்து இருப்பார் என்றால் சிலுவையில் அவரை கொண்டு போய் அப்படி கொலைகாரர்கள் கொலை செய்திருப்பார்களா? கொலை செய்திருப்பார்களா? நன்றியை எதிர்பார்த்தால் அவரை அவ்வளவு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருப்பார்களா? இயேசு, அன்பானவர்களே, நன்றியை நீங்கள் யாரிடத்தில் எதிர்பார்க்காதீர்கள். எதிர்பார்த்து நீங்கள் எதையும் செய்யாதீர்கள். எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக ஆண்டவர் உங்களுக்கு கடைசி வரை நன்றியாயிருப்பார். யார் உங்களுக்கு நன்றியாய் இருக்கிறார்களோ இல்லையோ, இயேசு உங்களுக்கு நன்றியாய் இருப்பார். அவரை உயர்த்துகிற ஜனத்திற்கு, அவரை புகழ்கிற ஜனத்திற்கு, அவரை கெம்பீரமாய் ஆராதிக்கிற ஜனத்திற்கு, அவரை கைகொட்டி அவரை பாராட்டுகிற ஜனத்திற்கு, அவர் செய்த நன்மைகளை எண்ணுகிற ஜனத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை ஆலயத்திற்கு உள்ளே வீட்டிலிருந்து கிளம்பும் போதே ஸ்தோத்திரத்தை வாயில போட்டுறணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சிடணும், வாயில போட்டுறணும். இங்க இருக்கும் போதே தோத்திர பலி ஏறெடுக்கணும். அந்த உச்சகட்டம் ஆலயத்துக்குள்ள வரும்போது ஆலயம் அதிரணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏன் செய்யணுமா சொல்லி முடிக்கிற 3வது வார்த்தையை பாருங்க. 100:3. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறார். எத்தனை பேர் அவருடைய ஆடு நம்புறீங்க? அவருடைய ஆடுனா அவர் உங்களுக்கு யாரு? கர்த்தரியன். கர்த்தர் வசனத்தை சொல்லணும். சங்கீதம் 23:1. கர்த்தரியன் நான், சொல்லுங்கள், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கூட்டி சேர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்புறீங்களா? 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 நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். தேவன் உனக்கு புல்வெளியை காட்டணுமா? தேவன் உனக்கு உயர்வை காட்டணுமா? உன்னை கனம் பெற்ற ஜாதியாய் மாற்றணுமா? வல்லமை அதிகாரத்தை நீ பெறணுமா? அவருடைய வாசல்களிலே நுழையும் போதே துதியோடு, அவருடைய வாசல்களில் துதியோடு, அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு எத்தனை நன்மைகளை என் ஆண்டவர் செய்திருக்கிறார். இப்பொழுது நான் கேட்க போகிற நன்மைகளையும் அவர் செய்வதற்கு அவர் உன்கிட்ட எதை எதிர்பார்க்கல. என்ன மகிமைப்படுத்தும் மகளே, என்ன உயர்த்தும் மகனே, குடும்பமா என்ன உயர்த்து, குடும்பமா என்ன புகழு, குடும்பமா என்ன பாராட்டு. ஆலயத்தில் வந்து என்ன பாராட்டிட்டு போ, என்ன உயர்த்திட்டு போ, என்ன ஆராதனை செஞ்சுட்டு போ, எனக்கு துதியை ஏறெடுத்துட்டு போ, என்னை புகழு, என்னை பாராட்டு, என்னை மெச்சிக்கொள். நான் உனக்கு மேய்ச்சலாயிருப்பேன், நீ என்னுடைய ஜனமாயிருப்பாய், நான் உன்னுடைய மேய்ப்பனாயிருப்பேன், நான் உனக்கு புல்வெளியை காட்டுவேன், உனக்கு அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். கலங்கி பொங்கிக் கொண்டிருக்கிற தண்ணீரை உனக்கு நான் தரமாட்டேன். தெளிவான தண்ணீரை தந்து நான் உன்னை ஆசீர்வதித்து, உன்னை மேன்மைப்படுத்தி, உன்னை கனப்படுத்தி, உன்னை கௌரவப்படுத்தி, உன்னை நான் ஆசீர்வதிக்கிற தேவன். உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், சங்கீதக்காரன் சொல்ற, அவருடைய சமூகத்தில் வல்லமை இருக்கிறது. ஆண்டவரே, உங்க வல்லமை எனக்கு தேவைப்படுதுப்பா. அவருடைய சமூகத்தில் கனம் இருக்குது. எனக்கு வீட்டிலேயோ வேலையிலையோ சமுதாயத்திலேயோ ஒரு உயர்வு தேவைப்படுதுப்பா, ஒரு உயர்வு தேவைப்படுதுப்பா. ஆண்டவரே, சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா, என் வயது கடந்து போகுதுப்பா, வேலை கடுமையாக இருக்குப்பா, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லைப்பா, வீட்டு வாடகையில் இருக்கிறப்பா, பிள்ளைங்க படிக்கிறாங்கப்பா,
பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்த முடியாத அளவுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறேன்ப்பா, பல கொடுமைகள் நான் இருக்கிறப்பா, நான் உயர விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் என்னை கனம் பண்ணணும் ஆண்டவரே, உங்கள் மகிமையை எனக்கு காட்டணும் ஆண்டவரே, உங்கள் மகிமையை எனக்கு காட்டணும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எனக்கு தேவை ஆண்டவரே, உம்முடைய மேய்ச்சல் எனக்கு தேவை ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரை பாதுகாப்பு எனக்கு தேவை. தேவன் சொல்லுவதெல்லாம், என் ஜனமே என்னை உயர்த்து, என் ஜனமே ஆலயத்தில் என்னை உயர்த்து. தனியா ஜெபம் பண்றியா, கொஞ்ச நேரம் என்னை உயர்த்து. குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்றியா, கொஞ்ச நேரம் தோத்திர பலி துதி பலிகளை ஏறெடு. அவர் செய்ததை நினைத்து, அவர் செய்ய போகிறதை நினைத்து, இனி எதெல்லாம் அவர் செய்ய வேண்டுமோ அதை நினைத்து தோத்திரம் பண்ணு. ஆலயத்துக்கு வருகிறாயா, வீட்டிலிருந்து புறப்படும் போதே உள்ளம் இயேசுவுக்காக ஏங்கட்டும். அவர் மேல் இருக்கிற அன்பு, அவர் மேல் இருக்கிற அந்த பாசம், அவர் மேல் இருக்கிற மரியாதை, அவர் மேல் இருக்கிற அந்த உன்னதமான நிலையை துதிகளினாலே, வாயின் துதிகளினாலே, ஸ்தோத்திரத்தினாலே, ஸ்தோத்திர பலிகளினாலே, பாடலினாலே, ஆராதனினாலே, இசையினாலே, கைகளை தட்டுவதினாலே, வாயை திறப்பதினாலே, சத்தம் இடுவதினாலே, அவர் மேல் இருக்கிற அன்பை உணர்ச்சி வசப்பட்டு வெளிப்படுத்துவதினாலே நீ என்னை மகிமைப்படுத்து, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். கபா கபாலபா சந்தரபா ரமலரபா. தாவீது அரசன் சொல்லுகிறார், சகல ஜனங்களே கைகொட்டி கெம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். அதுக்கு தான் பிரதர் சர்ச்சுக்கு வர்றோம், அதுக்கு தான் சிஸ்டர் சர்ச்சுக்கு வர்றோம். வெளியில வீட்டில் வேலை செய்யறது நமக்கு ஒரு கம்பீரம் இல்லை, உற்சாகம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, பல ரீதியில் நம்முடைய மனம் பதறுது, போராடுது. இங்க வந்து தேவ பிரசன்னத்தினால நீ நிரம்பி கர்த்தர் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை, மன நிறைவை, கர்த்தர் கொடுக்கிற அந்த பலனை, துதிகள் நடுவிலே, துதிக்கிற நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறாரே, துதிகளின் நடுவிலே அவர் விருப்பம் கொண்டிருக்கிறாரே. கர்த்தர் உன்னிடத்தில் வேறு என்ன கேட்கிறார், அதெல்லாம் ரெண்டாவது. நீ கொடுக்கிற காரியம் எல்லாம் ரெண்டாவது. கர்த்தர் கேட்கிறது என்னை உயர்த்து. எத்தனை பேர் ஆண்டவரை நான் உயர்த்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் தனி ஜெபம் பண்ணினாலும் ஆமென், கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், வாயை திறந்து, ஆண்டவரே என் தனி ஜெபமாக இருந்தாலும், என் குடும்ப ஆராதனை ஜெபமாக இருந்தாலும், குழு ஜெபமாக இருந்தாலும், ஆண்டவரே உம்மை தேடி வருகிற ஆலயமாக இருந்தாலும், கர்த்தாவே என்னுடைய கைகளை உயர்த்தி இன்றைக்கு ஆண்டவரே என்னுடைய மனசாட்சியை உம்பக்கமாய் திருப்பி என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த சபையை மகிமைப்படுத்த நான் வரல, இந்த ஊழியத்தை நான் மகிமைப்படுத்த வரல, உங்களை மகிமைப்படுத்த வர்றேன். நீங்க தான் என்னை ரட்சித்தீங்க, நீங்க தான் எனக்காக சிலுவையில் தொங்கினீங்க, நீங்க தான் ரத்தம் சிந்தினீங்க, நீங்க தான் இந்த நல்ல ஆவியை தந்தீங்க, நீங்க தான் இந்த பரிசுத்தமான நீதியான வாழ்க்கையை நீங்க தந்தீங்க. எத்தனையோ போராட்டம் என் வாழ்க்கையில வந்தது, இன்னமும் நான் உங்களை விடல, உங்களை பின்பற்றி வர்றேனா, எல்லாம் உங்க கிருபை. ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு வேணும், அந்த மகிமை எனக்கு வேண்டும், அந்த வல்லமை எனக்கு வேண்டும், அந்த பெருமை எனக்கு வேண்டும், அந்த மகிழ்ச்சி எனக்கு வேண்டும், அந்த மன நிறைவு வேண்டும். ஆலயத்துக்குள் நான் வந்து போகும்போதெல்லாம் தேவ மகிமையால் நிரப்பப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ரெண்டு கைகளை தட்டி நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். துதி 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 துதி, பாடு 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 பாடு, கைகளை தட்டு கைகளை தட்டு, சத்தமிடு. இது இந்த நேரத்தோடு முடிவடைவதில்லை. இயேசு மகாராஜா வருவரை, நீங்கள் நானும் மரிக்கும் வரை இந்த அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டே இருங்கள். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை அவரே உண்டாக்கி தருவார். எங்கே நீங்கள் கனவீனப்படுத்தப்பட்டீர்களோ அங்கே தேவன் உங்களுக்கு கனமான காரியத்தை செய்யும். அவருடைய வல்லமை உங்களுக்கு எந்தெந்த காரியத்திலெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த வல்லமையை தருவார். தகப்பனே, எங்களுக்கு நீ சொல்லுகிற ஆலோசனை, நீங்கள் என்னை உயர்த்துங்கள், என்னை மகிமைப்படுத்தி பாருங்கள். என்னை மகிமைப்படுத்துவதற்கு வேதாகமத்தில் நான் எதுவெல்லாம் பிராக்டிக்கலா நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறனோ அதையெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் இருக்கீங்க. அதைத்தாயா நாங்க இனிமே செய்ய போறோம். இதுவரைக்கும் குறைவா செஞ்சோம், இனிமே நிறைவா செய்ய எங்களை அர்ப்பணம் பண்ற ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து அர்ப்பணம் பண்ணின ஆண்டவரே, எல்லார் மேலும் உம்முடைய இரக்கங்கள் இருக்கட்டும். எல்லாரையும் உம்முடைய அடியான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு உரிய ஜனங்களாய் மாற்றும்.